ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய அந்த ஆனி மாதம், அதாவது உத்தராயண காலத்தினுடைய 6வது மாதமாக இருக்கிற ஆனி மாதத்தை கிட்டத்தட்ட 15 நாட்களை கடந்தாச்சு. மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்கள்லையாவது அதிசயமானது நிகழுமா அப்படின்னா கட்டாயமாக ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்குங்க. சொல்லப்போனால் பல மடங்கு நீங்கள் நல்ல பலன்களை தான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடைய இருக்கீங்க. ரொம்ப நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் செய்து முடிப்பீங்க. அதற்குரிய கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இனி கிடைக்க போகுது. சொல்லப்போனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்தினுடைய நாட்களானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நிகழ இருக்குது. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் காரணமாக இருக்கிறாரு. உங்கள் ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12வது இடத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க. சுக்கிரனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை தான் இது சேரும். ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல தூக்கம் கிடைக்கும். நிறைய சுப செலவுகள் செய்வீங்க. சொல்லப்போனால் பல நாட்களாக இந்த ஒரு நாட்களுக்காக தான் நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்குங்க. வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான யோகமும் இருக்குது. ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையே பார்க்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுவும் ஜூன் 15லேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 2வது இடத்துல தான் இவர் இருக்க போகிறாரு. தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியாக இருக்கிற புதனோடு சேர்ந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். ஸோ தனக்காரகனாக இருக்கிற குருவே பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் தான். அதுவும் புதனோடு சேர்ந்து இருந்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். இதனால் வருமானத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். பேச்சில் நல்ல ஒரு இனிமை நளினம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. புதுசாக வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்களும் இருக்குது. அதே போல் ராசிக்கு 4வது இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதியே 4வது இடத்துலையும் இருக்கிறதுனால பழைய வீடு எதுவும் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா அதை இந்த டைமில் செய்யுங்க. ஏன்னா அந்த வீடு நல்ல ஒரு விலைக்கு போகும். கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. பல வழிகளிலுமே நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லதாக இருக்குது. நல்ல ஒரு இடத்துல இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. அதாவது மிகப்பெரிய அளவில் ஏற்றம் இருக்கும். புதுவிதமான நல்ல ஒரு லாபங்களை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய வீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் நிறையவே இருக்கும். தாயின் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண வரவுக்கு மட்டும் எந்த ஒரு காரணத்துக்குமே பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டான ஒரு டைமுக்கு உங்களுக்கு கைக்கு சேர்ந்துடும். அதே போல் தான் நிறைய விஷயங்களில் நீங்கள் பணத்துக்காக தடுமாறி இருக்கலாம். ஆனால் இனி அந்த தடுமாற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமையானது தெரிய ஆரம்பிக்கும். பேசியே உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் சாதிச்சிடுவீங்க. அதாவது உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் பகவான் 4ல் இருக்கிறாரு. ஸோ பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. சொல்லப்போனால் புதிய வீடுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் கேது பகவான் உங்கள் கூடவே இருக்கிறதுனால சின்ன சின்னதாக குழப்பங்களை ஏற்படுத்த தான் செய்வார். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க. இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வரும் போயிடும். உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது கிடையாது. எல்லாமே உடனடியாக மறையக்கூடியது தான்.
சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஜூன் 29ஆம் தேதி வரைக்குமே ராசிநாதன் ராசியிலேயே தான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஸோ ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கட்டாயமாக வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு லாபத்துக்கெல்லாம் எந்த ஒரு குறைவுமே இருக்காது. சொல்லப்போனால் லாபம் உங்களுக்கு அதிகமாக தான் வந்து கிடைக்குமே தவிர எந்த வகையிலையுமே நீங்கள் வந்து கவலைப்படுற அளவுக்குலாம் ஒரு விஷயமும் வந்து நடக்க போகிறதில்ல. இது அத்தனைக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுனா கிரகங்கள் தாங்க. ஒரு சில கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்படி தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது இந்த ஆனி மாதத்தை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்கும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நிச்சயமாக செய்வீங்க. சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாட்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினைத்த காரியங்களை, நினைத்த விஷயங்களை, நினைத்த நேரத்தில், நினைத்த இடத்துல இருந்து உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீங்கள் இந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து போக முடியும். என்னதான் கஷ்டங்களானது இவ்வளோ நாளும் நீ பட்டிருந்தாலுமே கூட அதற்குரிய பலன்களை எல்லாம் இனி ஒன்றொன்னா வந்து அடைய போகிறீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் ஒரு காலம் பிறந்திருக்கு, நல்ல ஒரு தீர்வானதை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் புதுவிதமான ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு வேலைக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. முழுமையாக வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து போயிட முடியும். ஏன்னா காலம் நேரம் சரியாக இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் உயர்ந்த நிலைக்கு வந்து போக முடியும். ஏதாவது ஒரு பொசிஷனில் போய் நம்மளால் அமர்ந்துக்க முடியும். அதற்குரிய நேரங்கள் வந்து இப்போ இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லைனா அரசு சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம் தான். பெருசாக கவலைப்படுற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சின்ன திரையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், வெள்ளித்திரையாக இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், என்ன இடத்துல நீங்கள் இருந்தாலுமே கூட நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஏற்றம் மட்டும்தான். ஸோ முன்னேற்றத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னேற்றத்துக்குரிய காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் நல்ல முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் கூட. பல வகையிலையும் வாய்ப்புக்காகவும் மாற்றத்துக்காகவும் இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரியான நேரத்துக்காக காத்திருந்த ரிஷபராசி நேயர்கள் ஒவ்வொருவருமே இந்த டைமை வந்து நல்லபடியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். வாழ்க்கையில் எவ்வளவு தான் பிரச்சனைகளோடு இருந்தாலும் சரி, குறிப்பாக பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலேயே நல்ல மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உங்களால் எல்லாத்தையுமே வந்து செய்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதே போல் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அந்த கவனத்தை நம்ம சிதற விடக்கூடாது. அதற்குரிய நாட்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்களை நம்ம ஒதுக்கிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா புதன் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகள், எழுத்து, கலைப்பணி இதிலெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். எந்த தவறும் இருக்காது. ஏன்னா அதிலெல்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை தான் வந்து பார்ப்பீங்க. ஆனால் ஜூலை 8லேருந்து 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம காலத்தில் எப்போதுமே புதிய முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே போல் புதுவிதமான பயணங்களையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதே போல் வந்து இருக்கிறதா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த நாட்களை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்களில் கட்டாயமாக இன்றைக்கி தான் செய்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த நாட்களை நீங்கள் ஒதுக்கவும் தேவையில்லை. அதுக்காகவே தான் ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய பரிகாரங்களும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து குறையும், கஷ்டங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதனுடைய முழுமையான பலன்களையும் நம்ம வந்து அடைய முடியும். ஸோ ரிஷபராசி நேயர்கள் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயத்தை செய்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு, அதுவும் குறிப்பாக சிவன் கோவிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு பச்சரிசி நெல்லை வந்து வாங்கி தானமாக கொடுத்துட்டு சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு வந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும். எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த 5 எழுத்து மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.